audio jungle.
சென்னை பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் நகர் 5வது சாலையில் மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தாய் பாச கரங்கள் நல உதவி அறக்கட்டளை சார்பில் 2ஆம் ஆண்டு விழா அறக்கட்டளையின் தென்னிந்திய மகளிர் பிரிவு தலைவி நதியா டி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அகில இந்திய கவுன்சில் ஆப் ஹியூமன் ரைட்ஸின் நிறுவனர் டாக்டர் சுரேஷ்குமார், அகில இந்தியா தேசிய போலீஸ் மற்றும் பிரஸ் மீடியாவின் சேர்பர்சன் பிண்டோ, வள்ளலார் குடும்ப வழித்தோன்றலும் தமிழ்நாடு அரசு வள்ளலார் சிறப்பு குழு உறுப்பினருமான ஆதி மகாசாது ஜோதி உமாபதி அவர்கள், அறக்கட்டளையின் தேசிய தலைவர் திருமதி பிலோமினா பெண்டன், தமிழ் பேராசிரியர் டாக்டர் எம் பிரபாகரன், தொழிலதிபர் எஸ் விஜயகுமார், நடிகர் திண்டுக்கல் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். நெறியாழ்கையை ஆதித்யா டிவி புகழ் விஜய் விக்கி தன்னுடன் பணியாற்றும் தோழியுடன் செய்தார். நிகழ்ச்சியில் ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகள், உதவி தேவைப்படுபவர்களுக்கு கையால் இயக்கப்படும் 103 சக்கர சைக்கிள்கள், வண்ணங்களிலான 100 பெரிய கொடைகள், 100 போர்வைகள், கொய்யா உள்ளிட்ட 100 மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் சால்வை மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் பொய்க்கால் குதிரை, காளை, மயில் வேடமணிந்த கலைஞர்களின் நடனம் இடம்பெற்று இருந்தது. கரகாட்டம், செண்டை மேளம், பறை உள்ளிட்ட இசைகள் இசைக்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் பிற்பகல் உணவு, இரவு உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நதியா அவர்கள் பேசியது, கடந்த 14 ஆண்டுகளாக தாய் பாச கரங்கள் நடத்தி வரும் நான் நாள்தோறும் சுமார் 100 பேருக்கு மதிய உணவு அளித்து வருகிறேன். அது மட்டுமின்றி பிள்ளைகளால் கைவிடப்பட்டு முதியோர்களை அழைத்து வந்து பாசமாக கவனித்து வருகிறேன். பெற்றோர்கள் இல்லாமல் வளர்ந்த எனக்கு இப்போது பல பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. முதியவர்களை கவனிப்பதில் எனக்கு எனது பிள்ளைகளும் உதவியாக உள்ளனர். ஏழைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றார். முன்னதாக மனித உரிமை கவுன்சிலில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அவர்களோடு பழைய உறுப்பினர்களுக்கும் சால்வை மாலை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். Nadia, from the past 14 years, she has served the entire humanity. அவருக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸு கேட்டுங்க, இங்கே கை வச்சு கேட்டுங்க. நான் எல்லாம் பண்ணுறேன். இப்போ அவரு அலெக்சாண்டர் பார்த்தீங்களா? அலெக்சாண்டர் தெரியுமா? அவரு சமாதியில் போயிட்டு இங்கே 2 கையை வேலை வச்சுட்டு மண் போட்டார். இப்போ என்ன காண்பது எங்களுக்கு? 2 கை தெரியுது, ஆனால் என்ன மீனிங்கு? ஒன்று எடுத்து போகிறதில்ல. ஒன்று நீ என்ன எத்துன்னு வந்தே ஒன்னு இல்லை. பின்னா என்ன போகும்போது எதுவும் எடுத்துட்டு போல. கரெக்டாவா? கரெக்ட். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். யோசனைங்கிறது வேற, சிந்தனைங்கிறது வேற. ஸோ நான் சொல்லணும்னா யோசிக்கிறதுங்கிறது நம்ம தப்பு, ஆனால் சிந்திக்கலாம். அதாவது தர்ம சிந்தனை எப்பயுமே நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான். அது நம்ம திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூர் கல்விக்காக சொன்னாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 10% வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த ரகசியம்னு சொல்லி ஒரு புக் வந்து எனக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி போயிட்டு இருக்கு. அதை எழுத்தாளர் சொல்றாங்க, கடைசி காசு கூட ஆனால் சிந்தனை பயப்படக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நான் அதுவும் ஆயிடுவோம். நம்ம மேனிஃபெஸ்ட் சொல்லுவாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் கெஸ் பண்ணலையா, நான் நினைச்ச மாதிரியே ஆக்சிடென்ட் ஆகுது, நினைச்சது ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு பார்த்தீங்களா? இவன் நினைச்சனாலதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலாகவே நினைக்கும் போதே பாசிட்டிவிட்டி உள்ள வச்சுக்கோங்க. நேர்மறை சிந்தனை ரொம்ப முக்கியம். நேர்மறையா சிந்திங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நம்ம வந்து இறங்கி ரோட்ல இறங்கி நிறைய வேலை செய்ய முடியாது. இப்படி செய்யறாங்க, நிறைய மாதிரி செய்யறாங்கல்ல, அவங்க சிறு திரும்பாவது நமக்கு ஹெல்ப் பண்ண முடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நமக்குலாம் சந்தோஷம். அப்படிதான் இன்னைக்கு எவ்வளவு ஷூட்டிங் இருந்தாலும் முதல்ல நீங்க வந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் வந்து பெரிய உங்களை வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள்ல எங்க போஸ்டர் எல்லாம் போட்டோ பார்த்து நீங்க மனத்திருத்த கிளம்பி வந்திருக்கீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நான் சாமானியமான விஷயம் இல்லை, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னம்னா, வீட்டில் இருக்கிற முதியோர்களை நம்ம பார்த்துக்கணும். என்எஸ்எஸ் கேம்ப் 7 நாள் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நேற்றும் முந்தா நாளும் நன்மங்கலத்தில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனோம். ஒரு 60 மாணவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு, ஒவ்வொரு வருஷம் அப்படி நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட காட்டுவேன். அதாவது மாணவர்களை போயிட்டு அந்த முதியோர்களை சந்திக்க செய்வேன்.
முந்தா நாள் உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ஒவ்வொரு மாணவர்களும் 5 பேராக பிரிஞ்சு ஒவ்வொரு முதியோர்களையும் போய் பாருங்கள், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாங்க. பேசிட்டு வந்த உடனே உட்கார வச்சு அந்த குரூப் எல்லாரையும் பிரித்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க. அதை படிக்கும்போது எனக்கும் கண் கலங்குச்சு, எழுதுன அவங்களுக்கும் கண் கலங்குச்சு. என்ன கேட்டோம்னா, அந்த முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் அவ்வளோ வழிகளோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க கடைசி நிமிஷம் வரைக்கும். ஏன்னா அவங்களும் குடும்பம் நடத்தியிருக்காங்க, அவங்களும் குழந்தைகளை பெற்றுருக்காங்க, அவங்களும் வளர்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த நிலைமை வரும் அப்படின்றது ஒரு பையன் எழுதியிருந்தான், எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு ஒரு பாட்டி சொல்லிச்சு. அது ரொம்ப வலிச்சுதியா, இதனால் நான் எங்கள் அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா அதுதான் வெற்றி. ஒரு சேவை மனப்பான்மையில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்திருக்க எல்லாருமே அதே மாதிரி மலையாளம் தான் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு சேவை செய்கிற மனப்பான்மையில் வாழும் தெரசான்னு சொல்லிட்டீங்க. நம்மளோட தாய்ப்பாசக்கரங்களுடைய ஃபவுண்டர் வாழும் தெரசா நதியா மேடம் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ஆல் இந்தியாவுடைய கவுன்சில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸினுடைய சுரேஷ் சார், பிரிண்டோ சார், ஃபிலோமினா மேடம், அப்புறம் பிரபாகரன் சார், நம்ம அண்ணன் திண்டுக்கல் சரவணன் அண்ணன். நான் கூப்பிட்ட ஒரே காரணம், இன்றைக்கி அவருக்கு ஷூட்டிங்கு. இன்றைக்கி சந்திக்கல, நாளைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு முடிச்சோன்னே ஏதோ முடிச்சு நாளைக்கு வருவோம். நான் சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருந்தவரு நான் கால் பண்ணிட்டே இருக்கேன், ஆனால் என் ஃப்ரெண்ட் ஆஃப் கேமரா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல வந்திருக்கேன் அப்படின்றதும் கிளம்பி வந்துட்டார். ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் நம்ம தம்பி விக்கி, அப்புறம் டாக்டர் சித்ரா மேடம், அப்புறம் துரைராஜ் சார், மலர் மேடம், எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இங்கே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாசக்கரங்கள் தாய்ப்பாசக்கரங்கள் இருக்கக்கூடிய பகுதியால் மக்களுக்கு மிக்க நன்றி. நமக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மக்களுக்கு நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, என்னோட ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதியோர் இல்லமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம இது ஆதரவற்றோர் இல்லம் அப்படி தான் சொல்லணும். முதியோர் இல்லம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க இலையிலேருந்து எடுத்து வச்சுருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காத போல, ஸோ நம்மளுக்கு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அப்பான பிறகு தான் தெரியுது, பிடிச்சதா இருந்தால் கூட பிள்ளைங்களுக்காக எடுத்து வச்சோம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என் பையனுக்கும் பிடிக்குமேங்கிறதுக்காண்டி நான் சாப்பிடாம எடுத்து வைப்பேன். அப்போ தான் நினச்சேன், எங்கள் அப்பா அவருக்கும் பிடிச்சது தான், ஆனால் எனக்கு பிடிக்குமேன்னு எடுத்து வச்சாரு. ஸோ அப்பா ஆன பிறகு தான் தெரியும். வள்ளலார் சம்பந்தப்பட்ட ஒரு உணவகம் அருள் ஜோதி அண்ணா ஆலயம் என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியது ஐயா அவர்கள், வள்ளலார் ஐயா அவர்கள் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அன்று தொட்டு இன்று வரை கேட்டால் அடுத்த நிமிஷம் உணவு அனுப்பி கொண்டே இருப்பார்கள். தமிழ் சார்ந்த, வள்ளலார் சார்ந்த, வள்ளுவர் சார்ந்த, இப்படி எல்லா இடங்களுக்கும் உணவு போய்கொண்டே இருக்கும். தாய் இல்லாமல் யாருமே இல்லை இல்லையா? அந்த தாய் பாசக்கரங்கள், நேசக்கரங்கள், அன்பு கரங்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். மக்களுக்காக ரொம்ப சந்தோஷம். இந்த 2ஆம் வருடம் ஆண்டு விழாக்காக நாங்கள் அழைத்த அழைப்புக்காக பொதுமக்கள் அனைவரும் வந்ததுக்காக மிக்க நன்றி. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த 2ஆம் வருடம் தொடர்ந்து இந்த தாய்ப்பாசக்கரங்கள் முதியோர் இல்லத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். 14 வருஷமாக இந்த பணியில் ஈடுபட்டிருந்தேன். நிறைய ரோட்டோரத்தில் இருக்கிற தாய் தகப்பனருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறேன். எனக்கான நேரம் இப்போ தோற்றம் வெளிப்பட்டிருக்கு. இந்த 2 வருஷம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த பொலிச்சலூர் பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் எடுத்து என்னால் முடிஞ்ச உதவியை தினமும் மதிய ஒரு உணவாக அநேக ஜனங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். தீபாவளி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக ஏழை மக்களுக்கு துணிமணி, பட்டாசு, ஸ்வீட்டு இதெல்லாமே கொடுத்தோம். மேலும் மேலும் இந்த பணியை செய்யணும் என்று கடவுளை பிரார்த்தனை பண்ணுகிறேன். இந்த 2ஆம் வருடம் அன்று நான் அழைத்த சீஃப் கெஸ்ட் அனைவரும் இங்கே வந்ததுக்காக மிக்க நன்றி. எங்கள் ஹியூமன் ரைட்ஸ் டீம்ல இருந்து வந்திருக்க பெங்களூர் டீம் மெம்பர்ஸ்க்காக ஒரு வெல்கம் பண்ணுகிறேன். நன்றி 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 சார், பிண்டோ சார். எங்களோட அனைத்து ஜட்ஜஸ்ங்களை கூப்பிட்டு இந்த விழாவில் ஆண்டு கலந்து எங்களை எல்லாரையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களை ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷமாக நான் செய்து வர இந்த பணி நிறைய சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க, பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய தாயார் தகப்பனாருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நிறைய ரோட்டோரத்தில் விட்டு போயிடுறாங்க, இருந்தும் இல்லாமல் இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் நிறைய பார்த்துக்கணும்னு ஆசை. என்னால் முடிஞ்ச பணியை செஞ்சுட்டு இருக்கேன். கொரோனால இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இந்த கொரோனால நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன். உணவு ரீதியாக நிறைய உணவு பண்ணியிருக்கேன். இப்போதான் இந்த சொசைட்டியில் நான் இந்த இடத்துல மதிய உணவு கொடுக்கறதுனால நான் யாருன்னு வெளியில் தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் 14 வருஷமாக இந்த பணியை நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
என்னோட வீட்டில் வாங்குற அரிசி முதல் கொண்டு முதல் நாங்கள் சமைக்கிற அந்த உணவை கொண்டு போய் வெளியில் இருக்கிற மக்களுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். இதை நாங்கள் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். தாய் தகப்பன் இல்லாத வளர்ந்த என்ன கடவுள் இன்னைக்கு நிறைய தாயை கொடுத்துருக்காரு, நிறைய தகப்பனை கொடுத்துருக்காரு, அநேக ஜனங்களை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எனக்கு அப்பா அம்மா இல்லைன்ற ஃபீல் கிடையாது, எனக்கு எந்த குறையும் கிடையாது. கடவுள் என்னை நல்லா வச்சிருக்காரு. இதே மாதிரி அநேக ஜனங்களுக்கு நான் இன்னும் நிறைய விஷயம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வந்திருக்க ஜட்ஜஸ் எல்லாரையும் நான் ரொம்ப மரியாதையோடு வரவேற்கிறேன். தேங்க்யூ. எனக்கு இடம் கொடுத்ததுக்காக சீஃப் கெஸ்ட் நதியா மேடம், நீங்கள் வந்திருக்கோம் எல்லாருக்குமே நன்றி. நான் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப அவமானம், ரொம்ப கேலி எல்லாமே அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு இந்த நிலைமைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். இதே சென்னையில் 25 வருஷத்துக்கு முன்னால் ட்ரை சைக்கிள் வாங்கிட்டு பெங்களூர்லேருந்து ஃப்ரீ தராங்கன்னு நான் வந்தோம். எங்கள் அப்பா அம்மா என்னை கூட்டின்னு வந்தாங்க டி நகரில். ஆனால் இன்றைக்கி அதே கடவுள் மாற்றி போட்டு 10 பேருக்கு கொடுக்கறதுக்கு அளவுக்கு நீங்கள் வர வச்சுக்கிறாரு. ஒரு சைக்கிள் கொண்டு போய் 10 சைக்கிள் தர அளவுக்கு உயர்த்திருக்காரு. இதுக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது, தாய் பாச கரங்கள் ட்ரெஸ்ட் வச்சு நடத்திருக்கிற நஜா மேடம்க்கு நான் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்லினே இருக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி ஒரு நாள் வீட்டுக்கு 3 பேர் வந்துட்டாலே ஃபஸ்ட் அன்னைக்கு நல்ல சாப்பாடு, 2வது அன்னைக்கு அப்படி இப்படி, 3வதுக்கு எப்போ போவீங்கன்னு சொல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சாப்பாடு தளிக்காமல் போட்டுங்கிறாங்கனாக்கா அவங்க ஒரு அம்மாவுக்கு சமம் இல்லை. நிறைய அம்மாவை வாழ்த்துட்டாங்க. சொன்னால் நிறைய சொல்லினே போகலாம், வார்த்தை இல்லை. இப்போது மற்றவங்க பேசுறதுக்காக என்னோடய வார்த்தையை நான் கம்மி பண்ணின்னு போகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேச அவகாசம். கடவுள் கடவுள் கருணையே கடவுள் என்கின்ற மகாமந்திரத்தை தான் நமக்கு அவங்க 19ஆம் நூற்றாண்டில் கொடுத்தாங்க. அதை தான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, கருணை தான் கடவுள் என்று சொன்னார்கள். அதற்கு ஒப்ப நமது நதியா அவர்கள் தாய்ப்பாச கரங்கள் என்கின்ற அமைப்பை தொடங்கி இது 2ஆம் ஆண்டு விழா நடைபெறுகின்றது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த பெயரை அவர்கள் வைக்கின்ற போது தேர்ந்தெடுத்திருப்பார்கள். ஏனென்றால் வள்ளலார் என்ன சொல்கிறார் என்றால், தாய் என்பது, பெண் என்பது அன்புக்குரியது. மேன் ஃப்ரம் மாஸ் விமன் ஃப்ரம் வீனஸ் என்ற புத்தகத்தை பார்த்தால் தாய் பெண் என்றாலே அது அன்புக்குரியது. ஆண்கள் சற்று எல்லாவற்றையும் யோசிப்பார்கள் புத்தியில் வைத்து. ஆனால் தாய் என்பது பாசத்தை மட்டும்தான், அன்பை மட்டும்தான், பரிவை பற்றி தான் அது யோசிக்கும் என்று அயர்வார வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார்கள். ஆகவே அவர்கள் தாய் என்ற வார்த்தையும் அந்த தாயிடத்திலே இருக்கின்ற பாசம் என்கின்ற வார்த்தையும் கரங்கள் என்பதை காப்பாற்றுவதற்கான ஒன்றையும் அரவணைப்பையும் அவர்கள் எதிரொலித்திருக்கின்றார்கள். ஆக இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இதை தொடர்ந்து செய்கின்ற பொழுது இங்கே வருகின்றவர்கள் 2 விஷயம் செய்யலாம். ஒன்று, நீங்களும் கூட உதவலாம். வள்ளலாரன் என்று இல்லை, இந்தியாவிலே இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மகா பெரியவர்களும் சித்தர்களும் சொல்வதெல்லாம் இயற்கை என்பது கொடுப்பதுதான் இயற்கை. நம்முடைய குணம், அடிப்படை குணம் கொடுப்பதுதான், உதவுவதுதான், ஏதாவது ஒரு விதத்திலே மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்வதுதான். ஆக அந்த இயற்கை குணத்தை நாம் நம் அளவிலே செய்ய முடியும். ஒவ்வொருவருமே நம் அளவிலே செய்ய முடியும். அப்படி நீங்கள் தாங்களாக ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் காகிதம் சேகரிப்பவர்களே, பிளாஸ்டிக் சேகரிப்பவர்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தால் நமக்கு வேண்டுமானால் அது 10 ரூபாயே தெரியும். அவருக்கு அது 2 கிலோ காகிதம் போல தெரியும், 2 கிலோ போல தெரியும். அவ்வளோ சேகரித்தால் தான் இந்த 10 ரூபாய். ஆக அவருக்கு அப்படி செய்ய முடியும். ஒவ்வொருவரும் இப்படி தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இரக்கத்தாலே ஈகையாலே தான் நம்முடைய உயிர் வாழும், உடல் நலம் பெறும். மேலும் இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்றால் கொடுப்பதிலே தான் இருக்கின்றது. அதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள. நான் எப்படி கொடுக்குறது, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னா இல்லை. அன்றைய தினம் நமது ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் அன்றைக்கு இது போன்ற வண்டியை வாங்க வந்தேன், பெங்களூர்லேருந்து இங்கே வாங்க வந்தேன், இன்றைக்கு நான் பல பேர் கொடுக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று. அதற்கு காரணம் அவர் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதே போல்தான் மற்றவர்களும் நமக்கு சுட்டி காட்டினார்கள். நாம் கொண்டு போவது எதுவுமே இல்லை, கை ஒன்றுமே இல்லாமல் வருகின்றோம், போகின்ற பொழுதும் நம் கையில் எதையும் எடுத்துச் செல்வதில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார்கள். ஆகவே கொடுப்பதை பற்றி சிந்தியுங்கள்.
நீங்கள் சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு கொடுக்கின்ற பணம் பொருட்கள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் இயற்கை நியதி. அதை இந்த விழாவின் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும். எல்லாம் கூடும். ஒத்த கருத்துடையோர் ஒன்று கூடுகின்ற பொழுது எல்லாம் செயல்கூடும் என்று வள்ளலார் போன்ற சித்தர்கள் சொல்கின்றார்கள். அந்த வழியிலே கொடுப்போம், உதவி செய்வோம், நாமும் மகிழ்ந்து மற்றவரையும் மகிழ்ச்சி உண்டாக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.